பொதுமக்களின் பார்வைக்காகவும் மக்களின் விழிப்புடன் இருந்து கொள்ளும் பதிவு வழங்கப்படுகிறது. ஆர்எம்கேவியில் 2 முழுக்கை சட்டை துணி 1947 வாங்கி வந்தேன். இந்த துணியை நெல்லை ஜங்ஷன் 68A பெருமாள் கோயில் வீதி மீனாட்சிபுரம் அருகே உள்ள யுவர் ட்ரெஸ் மேக்கர் சுப்பிரமணியன் என்பவரிடம் என்கிற டெய்லரிடம் கொடுத்த அளவு எடுக்கும்போது நான் போட்டிருந்த சட்டையில் எந்த அளவும் மாற்றக்கூடாது எனவும் கையின் நீளம் மட்டும் அதே தெரிவித்திருந்தேன். வேறு எந்த அளவையும் மாற்றக்கூடாது என பல தடவை எடுத்து கூறினேன். அவர் சரியென ஒத்துக்கொண்டு அளவும் எடுத்துக்கொண்டார். 2 பக்கமும் சட்டையை 6க்கு பக்கமும் சட்டை பை 6க்கு 6 அளவினை மாற்றக்கூடாது என பல தடவை எடுத்து கூறினேன். சரி என ஒத்துக்கொண்டார். 1/7/24 இன்று 2/7/24 சட்டை வாங்கி வந்து வீட்டில் சரி பார்த்தபோது சட்டை பை 6க்கு 6 என வைத்து தைக்காமல் உயரம் 6.5 இன்ச்சு எனவும் அகலம் 5.5 இன்ச்சு எனவும் அளவு வித்தியாசமாக தைத்துள்ளார். இவர் தைத்துள்ள பை கோமாளித்தனமாக உள்ளது, அருவருக்கத்தக்க நிலையில் உள்ளது. இதுபோன்ற நம்பிக்கை துறைகளை என்ன என்பது? ஆர்எம்கேவியில் 1/7/2024 வாங்கிய துணி பில் சுப்பிரமணியன் டெய்லர் அளவு எடுத்துக்கொண்ட உள்ள பில் தகவல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நம்பிக்கை துறைகளிடம் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள இப்பதிவு வழங்கப்படுகிறது. மேற்படி ஆர்எம்கேவியின் பில் சுப்பிரமணியன் கொடுத்துள்ள நகல்கள் இவர் தைத்து கொடுத்த சட்டையின் நகல், பிரின்ஸ் டெய்லர் சரியான அளவில் தைத்துள்ள சட்டையின் நகலும் பொதுமக்களின் பார்வையாக இணைக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை துரோகி, மோசடி பேர்வழி, மக்களின் விரோதி டெய்லர் சுப்பிரமணியன் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான அளவுகளை தைத்து கொடுத்துள்ள பிரின்ஸ் டெய்லர் நெல்லை டவுன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அன்னார் குடும்பம் வாழ்க பல்லாண்டு. நம்பிக்கை துரோகி டெய்லர் சுப்பிரமணியன் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மற்ற பொதுமக்களின் நலனை முன்னிட்டு என்றும் மக்கள் நலனில்